நமது கோரிக்கைகளை பல முறை அரசுக்கு கொடுத்தாகிவிட்டது. அவர்களும் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று கூறியே காலத்தை கடத்தி வந்துள்ளார்கள். இந்த நிலையில் வருகின்ற 30/9/2025க்குள் சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க குழு நியமிக்கப்பட்டு குழுவோட அறிக்கை வருகின்ற 30/9/2025 அன்று வழங்கப்பட உள்ளது. இது குறித்த நமது அனைத்து கோரிக்கைகளையும் தொகுத்து மாநில அமைப்பு ஜேகேஜிஓ மாநில அமைப்பு முடிவின்படி மாவட்ட தலைநகரங்களில் இந்த பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று நமது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர்களிடம் கொடுப்பதாக தீர்மானம் செய்யப்பட்டு அதன்படி தமிழகம் எங்கும் இந்த போராட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய கோவை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் திரு ஜெகநாதன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, தமிழகம் முழுவதும் தன் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் என்று போல் இருக்கின்ற இந்த விடியல் அரசிடம் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான பல்வேறு வடிவங்களை இயக்கத்தை நடத்தி மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை என்று பல வசனங்களை பேசி இந்த 4.5 ஆண்டு காலமாக நம்மை எல்லாம் ஏமாற்றக்கூடிய தமிழக அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த பெருந்தெரு முறையீடு ஆர்ப்பாட்டம். எந்த ஒரு தொழிற்சங்கமும் தன் போராட்டத்தை விரும்பி எடுப்பதில்லை. தன் உரிமைகளை பறிக்கப்படும் பொழுது அவன் போராட்டத்திற்கு தள்ளப்படுகிறான். அந்த அடிப்படையில் ஏற்கனவே 2021 பலமுறை பேசியாச்சு. நம்ம 2021 தேர்தல் வாக்குறுதி இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்றால் நாம் அரசூழியரும் ஆசிரியரும் இணைந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாக்களிப்பின் விளைவாக இன்றைக்கு அமர்ந்து கொண்டு அன்றைக்கு 2021 சொன்ன வாக்குறுதிகள் 1/1/2003 அமல்படுத்தப்பட்ட அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குவேன் என்று சொன்னார். அதேபோல் இன்றைக்கு லட்சக்கணக்கான காலியிடங்கள் தமிழகம் முழுவதும் வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு, பேஸ் பட்ட வீக்காக இருக்குங்கிற மாதிரி இந்த அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் மேற்பட்ட ஊழியர் செய்ய வேண்டிய இடத்துல இன்றைக்கு ஒரு ஊழியர் 3 பேருடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு பணிப்பளவை இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் அது இந்த இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பலவிதமான அந்த பணப்பலன்கள் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் என்று பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி பல லட்சம் இடங்கள் காலியாக இருக்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இன்றைக்கு தமிழக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு துறையில் பல லட்சம் இளைஞர்களுக்கு பதிவு செய்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களின் வாழ்வாதாரத்தையும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் விதமாக அனைவருக்கும் காலவரை ஊதியத்திலே பணி அமைச்சவர் என்று சொன்னார். ஏற்கனவே 7வது ஊதியக்குழுவிலே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த 21 மாத நிலுவைத்தொகையை உடனடியாக வழங்குவேன் என்று சொன்னார். பல்வேறு வாக்குறுதிகள் சாலை பணியாளர் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக உயர்நீதிமன்ற ஆணையை முறைப்படுத்தி பணிக்காலமாக அறிவிப்பேன் என்று சொன்னார். 30-35 ஆண்டு காலமாக இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய கல்வியுடைய வளர்ச்சிக்கு அடிகோல் இருக்கக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற ஊரகம், ஊராட்சி செயலாளர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் காலவரை ஊதியத்தில் பணி அமர்த்துகிறார் என்று சொல்லி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு அந்த வாக்குறுதிகளாலும் இன்றைக்கு செய்யாமல் இன்றைக்கு காலம் தாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திடம் வரக்கூடிய காலம் தேர்தல் காலம். அந்த தேர்தல் காலத்தை நோக்கி போகக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் சொன்ன அந்த வாக்குறுதிகள்
எங்களுக்கு ஏற்கனவே போராடி பெற்ற அந்த உரிமை மூலியமாக தர வேண்டிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு எதிரான அந்த வாக்குறுதி மாறும் என்பதை மட்டும் நிறைவேற்ற சொல்லிக்கொண்டு தமிழக அரசாங்கம் சொன்ன அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை டாக்டர் ஜீவனுடைய மாநில நிர்வாகம் அழைத்து பேசி ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டத்தை டாக்டர் ஜீவனுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர் அவர்களை வாழ்த்துறை